தெளிவா சொல்றேன். இது என்ன? இது என்ன? இது என்ன? கண்ணாடி. இதுல டார்ச் லைட் அடிக்கிற. இப்போ ஒரு ஒளி வந்துச்சுல்ல, அது எங்க இருந்து வந்துச்சு? டார்ச் லைட்ல இருந்து தான் வந்தது. இப்போ டார்ச் லைட் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஒளி எங்க போச்சு? காணாம போச்சு. ஆனா இந்த கண்ணாடி தான் கிட்ட இருந்துதான் அந்த ஒளி வந்து நினைச்சுக்கிட்டா அது எப்படி இருக்கும்? இதுதான் இந்த கண்ணாடியோட அறியாமை. இந்த பல்ப் தான் ஆத்மா. இந்த கலர் காகிதம் தான் அந்த கரணம், அதாவது மனம். இந்த பரமாத்மா அந்த கரணத்தில் பிரதிபலிக்கும் போது அந்த கரணம் இயக்கம் பெறுகிறது, அறியும் தன்மையும் பெறுகிறது. ஆனால் அந்த கரணமோ தன்னிடத்தில் இருந்து தான் பிரகாசம் வருவதாக நினைத்து கொள்கிறது. நான் என்ற எண்ணமும் பெறுகிறது, ஜீவன் என்ற பெயரும் பெறுகிறது. அதுதான் அறியாமை. ஆத்மாதான் என்ற பேரறிவை ஜீவன் பெற்றால் ஜீவனும் ஆத்மாவும் வேறில்லை. ஜீவன் என்ற இயக்கத்தில் காரணமான ஆத்மாவை மறந்து அறியாமையில் சுழல்கிறது. இவ்வாறு பிரதிபத்தின் பிரம்மத்தின் அறிவுதான் தன்னுடைய அறிவு என்பதை குருவின் மூலமாக அறிந்து கொள்வதே தான் ஞானம் என்று கூறுவர். இந்த பல்ப் தான் ஆத்மா. இந்த கலர் காகிதம் தான் அந்த கரணம், அதாவது மனம். இந்த பரமாத்மா அந்த கரணத்தில் பிரதிபலிக்கும் போது அந்த கரணம் இயக்கம் பெறுகிறது, அறியும் தன்மையும் பெறுகிறது. ஆனால் அந்த கரணமோ தன்னிடத்திலிருந்து தான் பிரகாசம் வருவதாக நினைத்து கொள்கிறது. நான் என்ற எண்ணமும் பெறுகிறது, ஜீவன் என்ற பெயரும் பெறுகிறது. அதுதான் அறியாமை. தன்னுடைய இயக்கத்திற்கு காரணம் ஆத்மா தான் என்ற பேரறிவை ஜீவன் பெற்றதால் ஜீவனும் அறிவும் வேறல்ல. ஜீவன் தான் இயக்கத்திற்கு காரணமான ஆத்மாவை மறந்து அறியாமையில் சுழலுகிறது. இவ்வாறு பிரதிபித்த பிரம்மத்தின் அறிவுதான் தன்னுடைய அறிவு என்பதை குருவின் மூலமாக அறிந்து கொள்வதே ஞானம் என்று கூறுவர். அம்மா வணக்கம். சாரிம்மா, அதாவது இதை நான் செஞ்சது காரணமே இந்த